Hi my dear Fijicartians, very good evening. ஸோ ஃபிஜிகார்ட் பண்ணுற எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு 1.5 month ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக ரொம்ப வந்து சிம்பிளாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஒரு எல்லா க்ரௌட் ஆஃப் பீப்புள் எல்லா காமன் பீப்புளுமே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ண ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜிகார்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் நிறைய பேருக்கு இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ ஃபிஜிகார்ட்டுக்கு வர ஒரு நியூ கம்மர், அதாவது ஃபிஜிகார்ட்டோட பிளானை கேட்குற ஒருத்தர், ஒரு ப்ராஸ்பெக்ட்டு, ஒரு காமன் பீப்புள். ஸோ இவங்களுக்கு வந்து நான் ஃபிஜிகார்ட்டை எப்படி சொல்லி இன்வைட் பண்ணுறது, அப்போ இது எனக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் ஆகுது, அதை நீங்கள் ஒரு கிளியராக சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த சில பேருக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஹவு டு இன்வைட் த பீப்புள் ஃபிஜிகார்ட்டுக்குள்ளே அவங்கள ஒரு பிஸ்னஸ் பிளானை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு, ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபிஜிகார்ட்டுக்குள்ளே வந்து அவங்க இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சிம்பிளாக நான் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா டெஃபினட்டாக கிளியராக புரியும். என்ன அப்படின்னா, இன்விடேஷன்றது வெரி சிம்பிள். நம்ம இன்விடேஷனாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் இன்வைட் பண்ணுவோம், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இன்வைட் பண்ணுவோம், காலேஜில் ஒரு ப்ரோக்ராம்னா இன்வைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு இன்விடேஷன் தான். பேனிக் ஆகிற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அந்த இன்விடேஷனில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரும்போது 2 டைப் ஆஃப் இன்விடேஷன் அங்கே வச்சுருப்பாங்க. ஒன்று டைரக்ட் இன்விடேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்விடேஷன். அப்போது அந்த 2 டைப் ஆஃப் இன்விடேஷன் ஏன் வச்சுருப்பாங்கன்னா, பிகாஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே இருக்கிற பயம் மக்களுக்கு. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா, நெட்வொர்க்ன்ற வேர்டு கேட்டாலே அடுத்து உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் இருக்காது. அதே மாதிரி ஒரு MLM ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ பாவம் பண்ணுற ஃபீல் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நெகட்டிவாக சொல்லலை, அவங்க மேபி நம்ம மேலே பரிதாபப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும், சேல் பண்ணணும், 2 பேரை ஜாயின் பண்ண வைக்கணும், 2 பேரை கீழே வந்து சேர்த்து விடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்டை பிடிக்கிற மாதிரி, பீப்புளை பிடிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்காமல் காசு கிடைக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ இந்த வேர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்விடேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இன்விடேஷன்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற பேரில் முன்னாடி வந்து நிறைய இல்லீகல் கம்பெனிஸஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, 1 lakh போட்டால் 2 lakh கிடைக்கும். இப்போலாம் ஒரு கம்பெனி போயிட்டுருக்கு, அடி பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது நடக்காதுன்னு. ஸோ அந்த கம்பெனி நேமை நான் மென்ஷன் பண்ணலை. அந்த ஒரு 1000 ரூபா போட்டோன்னா 4 மடங்கு ரிட்டர்ன் வரும், 4000 ரிட்டர்ன் வரும். 1 lakh போட்டால் 4 லட்சமாக ரிட்டர்ன் வரும். அப்போ வந்து 1 கோடி போட்டால் 4 கோடி வரும் அப்படின்ற இந்த மாதிரி ஃபேக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அந்த MLM சிஸ்டம். MLMன்றது ஒரு சிஸ்டம் தான் இது. அதாவது நம்ம கீழே 2 பேர் அசோசியேட் பண்ணணும், 4 பேர் அசோசியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒரு கமிஷன் வரும்ன்ற ஒரு சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி இல்லீகல் கம்பெனியில் என்ன பண்ணிட்டான்னா, சேம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேர்டு, MLMன்ற வேர்டு, டீம் கிரியேஷன்ற வேர்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற வேர்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டானுங்க, ஏமாற்றுவானுங்க ஃபியூச்சரில். இது காமன். ஸோ இது வந்து மக்கள் தான் அவேராக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம பீப்புள்கிட்ட இதே வேர்டை கொண்டு போகும்போது டெஃபினட்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்ககிட்ட நம்ம கிடைக்கிற விஷயம் ரிஜெக்ஷன் மட்டும்தான். நம்ம அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது, அவங்களையும் நம்ம தப்பாக எடுத்துக்கிற முடியாது, பிகாஸ் அந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவ். ஸோ அப்போ இந்த மாதிரி டைரக்ட் இன்விடேஷன் நீங்கள் கொடுக்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா அதோட கிளாரிட்டி கொடுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பேசணும். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்துச்சு, அதில் லீகல் இல்லீகல் எப்போ இருந்து வந்துச்சு, கவர்மெண்ட் என்னென்ன கைட்லைன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க நீங்கள் பேசணும். ஸோ அப்போ சார் அவ்வளோலாம் என்னால் பேச முடியாது, எனக்கு தெரியல, நான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே புதுசுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் அந்த டைரக்ட் இன்விடேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் மீன்ஸ் ரிஸ்க் எடுக்க வேண்டான்றேன். அப்போ இன்டைரக்ட் இன்விடேஷன் இருக்குது, அனதர் இன்விடேஷன்லாம் இருக்குது. இப்போ ஃபிஜிகார்ட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். அப்போ என்னென்னலாம் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஜிகார்ட்டுக்கு பீப்புளை இன்வைட் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் பேசுனா அவங்க ஃபிஜிகார்ட்டை வந்து லைக் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சின்ன ஒரு இன்விடேஷன் ஐடியா தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட்டு, ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட்டாக இருக்கிறேன், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறேன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன், சேல்ஸ் மேனேஜராக இருக்கிறேன். உங்களோட ரேங்க் என்ன,
உங்களோட அந்த ஃபிஜிகார்ட்டில் உங்களோட ப்ரமோஷன் என்ன. ஸோ அந்த டேர்மை யூஸ் பண்ணி ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து டெய்லி பேசிஸில் வந்து இன்கம் இருக்குது, வீக்லி பேசிஸ் இருக்குது, மந்த்லி பேசிஸில் இருக்குது, ஸோ சேலரி பேசிஸில் இருக்குது, டிபெண்ட் அப்பான் நம்மளோட எஃபர்ட். ஸோ அப்போ அந்த ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது ஏர்ன் பண்ணணுன்ற ஐடியா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம், அடிஷ்னல் இன்கம் வந்து வேணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா, டெஃபினட்டாக நான் இந்த ஒரு ஒர்க்கை பற்றி, இந்த ஒரு ஏர்னிங்ஸ் பிளாட்ஃபார்மை பற்றி உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களோட அவைலபிள் டைம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக கேட்கலாம். திஸ் இஸ் கால்டு வெரி சிம்பிள் இன்விடேஷன். இதில் போய் அவங்களுக்கு குழப்பறது, பயமுத்துறது, நம்ம என்னமோ வந்துட்டு ஏமாற்ற போகிற மாதிரி நம்மளே ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணுறது, நத்திங் அட் ஆல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொசைட்டியில் எந்த ஒரு பிஸ்னஸுமே பியூராக லீகலாக இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா பிஸ்னஸுக்கு பின்னாடி இல்லீகல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜ் ஸ்கூலில் பொய் சொல்லி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்தால் இது கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த ஸ்கூலில் இப்படி நாங்கள் ஸ்டேட்டில் வந்து நம்பர் 1 வந்து வர வச்சுருவோம், ஈவன் காலேஜில் இந்த கம்பெனியில் ப்ளேஸ் பண்ண வர வச்சுருவேன். உள்ளே போனால் பில்டிங்கே இருக்காது. அப்போது இதுக்காக காலேஜ் ஸ்கூல் எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கும் நிறையா ஸ்கூலில் ஸ்டாஃபு தன்னோட பிள்ளைகளை படிக்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்டாஃப் இன்றைக்கி அவங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்க வச்சு ஈவன் ஸ்டேட் போர்டுக்கு, ஸ்டேட் லெவல்லையுமே, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையுமே, அந்த ஸ்கூல் லெவல்லையுமே நம்பர் 1 கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. பை த ஹார்ட் எஃபர்ட் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸ்கூல். அதே மாதிரி காலேஜ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்கி குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குற காலேஜஸும் இருக்குது. இதெல்லாம் ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷனில் ஸ்டடி பண்ணுற இடத்துல இருக்கிற ப்ளஸ் மைனஸ். இதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையுமே அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அக்செப்ட். அப்போ இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ இன்விடேஷனுமே அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டு சேஞ்ச். அந்த சேஞ்சுன்ற வேர்டு தான் நான் சொல்ல வரேன். வெரி சிம்பிளாக இன்வைட் பண்ணலாம். அப்போ ப்ரெசன்டேஷனுக்கு அவங்க வரணும், மீன்ஸ் அந்த ப்ரெசன்டேஷனை அவங்க கேட்கணும். கேட்டுட்டாங்கன்னா டெஃபினட்டாக தே வில் கிளியர், they will be cleared. என்ன இது எப்படி என்றதை எல்லா டீட்டெயில் கிடச்சிரும். பட் அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டைரக்ட் இன்விடேஷனில் நம்ம பண்ண மிஸ்டேக் எல்லாம் இன்டைரக்ட் இன்விடேஷனில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இன்டைரக்ட் இன்விடேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது, ஸோ நான் ஃபிஜிகார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது, நம்ம ரேங்க்கு, நம்மளோட பொசிஷனை மென்ஷன் பண்ணி இன்வைட் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இன்விடேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, அவங்களுக்கு அது தேவையா? இப்போ நமக்கு வந்து பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணும், அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணணுன்ற நீடு இருக்குது. அவங்களுக்கு அது தேவையான ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி தேவை இருக்கும்போது பட்சத்தில் தான் நம்ம இதை பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னா ஆர் வந்து அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் டைம் போக, யூஸ்வலாக பண்ணுற ஒர்க்கிங் டைம் போக பேலன்ஸ் டைமில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்டில் உங்கள் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. உங்கள் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ அந்த ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நம்ம மீட் பண்ணலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அப் டு 25,000 வரை நமக்கு ஒரு இன்சென்டிவ் பேசிஸில், சேலரின்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இது ஜாப் கிடையாது. ஃபிஜிகார்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஜாப் பண்ணல. வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில், நம்ம எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ். அப்போ ஒரு அப் டு 25,000 வரை ஒரு இன்சென்டிவும் மந்த்லி கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா we will discuss அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாலாம் இருக்குன்னா ஸோ வி ஹாவ் அ பிஸ்னஸ் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. அது சின்னதாக பெருசான்றது தே வில் டிசைட் ஆஃப்டர் ஹியரிங். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா யூ கம் அண்ட் சி, நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரை ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெய்லி ஷெட்யூலில் ஒரு 2 ஹவர்ஸ் ஏதோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோனாலுமே ஸோ ஒரு ஏர்னிங் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸோ நிறைய கோர்சஸ் லேர்ன் பண்ணுற, நிறையா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் பற்றி கற்றுக்கிறது, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ன நடக்குது, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு தேவையா, நமக்கு ஃபியூச்சரில் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்ற ஸோ ஓவரால் அதை பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவுனிங்க, அது கற்றுக்கிறனாலும் கற்றுக்கலாம், அதில் அசோசியேட் எடுக்கணுனாலும் எடுக்கலாம், ஏர்ன் பண்ணனாலும் பண்ணலாம், அது உங்களோட டெசிஷன். ஸோ அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பற்றியான
ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அவைலபிளாக இருந்தால் வில் டிஸ்கஸ் அப்படின்ற ஒரு இன்விடேஷன் கொடுக்கல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சம்பாதிக்கணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கணும். ஸோ நான் எவ்வளோ நாளைக்கு தொழிலாளியாக இருக்கிறது, எப்போ நான் முதலாளி ஆவேன், ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு நான் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, ஐடியா இருக்கான்ற பீப்புள்கிட்ட. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு, ஒரு முதலாளி ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கொடுக்கல. ஸோ இதுதான் சிம்பிள் இன்டைரக்ட் இன்விடேஷன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீம் கிரியேஷனு, மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் போனஸு, 2 பேரை ஜாயின் பண்ண வைக்கணும், லெஃப்ட் ரைட்டு ஆள் பிடிக்கணும், ப்ராடக்ட் வாங்கணும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இப்படின்னு போட்ட கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். வெரி சிம்பிள் இன்விடேஷன். அவங்களுக்கு அது புரியணும், அந்த பிளானை கேட்க வரவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். திஸ் இஸ் கால்ட் ஃபிஜிகார்ட்டோட அனதர் கைண்ட் ஆஃப் இன்விடேஷன், ஆர் வந்து இன்டைரக்ட் இன்விடேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இன்விடேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட், மைண்ட் பிளாக் இதில் இருந்துச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ வில் கிளாரிஃபை. தேங்க்யூ ஆல்.